சற்று முன் லக்னோ அணியிலிருந்து விலகிய ரிஷப் பந்த் சிஎஸ்கேவில் இணைய முடிவு கொண்டாடி வரும் ரசிகர்கள். அதாவது சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெற்ற IPL 2025 மெகா ஏலத்தில் ரிஷப் பந்த் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அந்த வகையில் இதற்கு முன்பு இருந்த சாதனைகளை ரிஷப் பந்த் முறியடித்து நம்பர் 1 இடத்தில் இருக்கிறார். IPL வரலாற்றில் அதிக சம்பளம் வாங்கும் வீரராக மாறியுள்ளார். ஏலத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ரிஷப் பந்தை 27 கோடிக்கு எடுத்தது. 20.25 கோடிக்கு ரிஷப் பந்த் இருந்தபோது டெல்லி கேபிட்டல்ஸ் ரைட் டு மேட்ச் பயன்படுத்தி ரிஷப் பந்தை தக்க வைத்துக் கொள்ள முயன்றது. ஆனால் LSGயின் உரிமையாளர் உடனடியாக ரிஷப் பந்தின் விலையை 27 கோடி என மாற்றினார். இதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பந்தை வேண்டாம் என்று முடிவு செய்தது. இதன் மூலம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக லக்னோ அணி அவரை ஏலத்தில் எடுத்தது. மேலும் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு கார் விபத்தில் சிக்கிக் கொண்ட ரிஷப் பந்த் அதன்படி கிரிக்கெட் விளையாடவில்லை. இந்த ஆண்டு நடைபெற்ற IPL 2024 சீசனில் மீண்டும் விளையாடினார். அதன்படி T20 உலகக்கோப்பை அணியில் இடம் பிடித்தார். தற்போது டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடி வருகிறார். வரும் IPL 2025 சீசனில் LSGயின் அணியின் கேப்டன் பொறுப்பையும் ஏற்க உள்ளார் ரிஷப் பந்த். IPL 2025 போட்டிகளில் சாம்பியன்ஸ் டிராபி முடிந்த பிறகு மார்ச் 14ஆம் தேதி தொடங்க உள்ளதாக செய்திகளும் வெளியாகி வருகிறது. போல் ஏலத்தில் 27 கோடிக்கு லக்னோ அணியால் வாங்கப்பட்டாலும் முழு தொகையும் அவருக்கு சென்று சேராது என்று கூறப்படுகிறது. இந்திய அரசின் வருமான விதிகளின்படி ரிஷப் பந்த் அவரது சம்பளத்திலிருந்து 8.1 கோடி வரியை கட்ட வேண்டும். இதன் மூலம் ரிஷப் பந்த் லக்னோ அணியிலிருந்து ஒரு சீசனுக்கு சம்பளமாக 18.9 கோடி பெறுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் IPL தொடரில் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தும் அணிகளில் ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ். தோனி தலைமையில் 5 கோப்பைகளை வென்ற CSK அணி தங்கள் அணிக்காக புதிய விக்கெட் கீப்பரை தேடும் பணியில் இறங்கி உள்ளது. அந்த அணியின் நட்சத்திர வீரரும் விக்கெட் கீப்பருமான தோனிக்கு தற்போது 44 வயதாகிறது. அவர் நடப்பு IPL தொடரில் விளையாடினாலும் அடுத்து நடக்கும் IPL தொடரில் விளையாடுவாரா மாற்றாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. இதனால் அந்த அணியின் புதிய விக்கெட் கீப்பரை தேடும் பணியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்கி வருகிறது. இதற்காக CSKவின் முக்கிய வீரர்கள் பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் நடத்தினார்கள். அதில் தோனிக்கு அடுத்தபடியாக எல்லா விதத்திலும் சிறந்து விளங்குபவராக ரிஷப் பந்த் இருந்து வருகிறார். ஏனென்றால் விக்கெட் கீப்பராகவும் ஒரு பேட்ஸ்மேனாகவும் அவர் பல்வேறு சாதனைகளையும் படைத்திருக்கிறார். இதனால் தோனிக்கு அடுத்தபடியாக ரிஷப் பந்த் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் லக்னோ அணி அவரை தேர்வு செய்து விட்டதால் இதை ரத்து செய்துவிட்டு அவர் CSKவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதற்காக லக்னோ அணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ரிஷப் பந்தை CSK பக்கம் இணைவதற்கான முயற்சிகள் CSK நிர்வாகம் இறங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் அப்படி ரிஷப் பந்த் CSK பக்கம் இணைந்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன்படி IPL கோப்பையும் கைப்பற்றினால் இந்திய அணியின் கேப்டனாகவும் ரிஷப் பந்த் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. எதுவாக இருந்தாலும் லக்னோ அணியிலிருந்து ரிஷப் பந்த் விலகினால் மட்டுமே இது சாத்தியம். இது குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகிறதாக சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, CSK அணியில் ரிஷப் பந்த் வருவது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.